ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிங்க் பால்ஸ் பாயாசம். என்னடா இது பிங்க் பால் பாயாசம் புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பாயாசத்தில் எத்தனை வகை இருக்குது, அதில் இதுவும் ஒரு புது வகை. இப்போ அதுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர், ஜவ்வரிசி 200 கிராம், நெய் வந்து 2 டீஸ்பூன், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, சுகர் வந்து தேவையான அளவுக்கு நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், ஒரே ஒரு பீட்ரூட். நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபிக்கு இந்த பீட்ரூட் தாங்க ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ரெசிபிக்கு வந்து பிங்க் பால்ஸ் பாயாசம். இது தாங்க நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு ஏறின அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம வறுத்துட்டு செய்யும் போது வந்து குயிக்காக ஜவ்வரிசி வெந்துடும். அதுக்காக தான் வந்து ஜவ்வரிசியை வந்து லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், ஜவ்வரிசியோட கலர் மாறாத அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், லைட்டாக சூடான பிறகு ஜவ்வரிசி பொரியிற மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பீட்ரூட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியமான சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை. இப்போ காய் வேகிறதுக்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட் வேகட்டும். இப்போ பீட்ரூட் வெந்துட்டுருக்கோம். இப்போ பீட்ரூட் மட்டும் வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வெந்த பீட்ரூட்டை மட்டும் நம்ம தனியாக பவுலில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை இந்த பீட்ரூட் தண்ணியிலே சேர்த்துடலாம். இப்போயே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. இப்போ பிங்க் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் பாயாசம் தான் ரெடி பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பிங்க் பால்ஸ் நல்லா கலர் வந்துடும். இது மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருக்க இந்த பீட்ரூட்டையே வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் வெந்துடுச்சு. நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோம். நான் ஆரம்பத்தில் பீட்ரூட் வேக வைக்கிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்தது இல்லாமல் அதே சொம்பில் கூடுதலாக வந்து 2 சொம்பு அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்தேன். ஏன்னா ஜவ்வரிசி வந்து வேக தண்ணி வந்து ட்ரை ஆகினே வரும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 1/2 பாயில் வந்தாலே போதும். அதுக்கே நம்மளுக்கு 3 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசி இதுவை தனியாக எடுத்துருங்க. நம்ம வேக வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியில் வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வேக வச்சதில் பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு இல்லை, எக்ஸஸாக ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது தண்ணியோட அளவு. அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. அடுத்தது பாயசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துருங்க. இப்போ அந்த நெய்யிலே வந்து முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப கருகிடாத அளவுக்கு. அதிலே திராட்சை, இப்போ 2மே ஃப்ரை பண்ணியாச்சு. 2த்தையுமே வெளியே எடுத்துருங்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு. இப்போ அந்த பாத்திரத்திலே நம்ம எடுத்து வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கலாம்.
பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க 4 ஏலக்காவை வந்து தட்டிட்டு போடுங்க. அப்போ தான் ஏலக்கோட வாசனை வந்து நல்லா இறங்கும். அடுத்தது சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்க பிங்க் பால்ஸை சேர்த்துடலாம். இப்போ இதிலே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துருங்க. இப்போ பால் கொதிக்கிட்டோம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்குங்க. அந்த தண்ணி மட்டும் வேணும் நமக்கு. இப்போ பாயாசத்துக்கு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கலர் ஷேடு பத்தலை. அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த பீட்ரூட் தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ பால் கொதிக்கிட்டோம். பால் கொதிச்சிச்சின்னா பிங்க் பால்ஸ் பாயாசம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பிங்க் கலரில் நம்மளுக்கு பாயாசம் கிடச்சிச்சு. அவ்வளோதாங்க, பிங்க் பால்ஸ் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜவ்வரிசியை வந்து ஆரம்பத்தில் வந்து வறுத்துட்டு செஞ்சோம். அது எதுக்கு நான் வந்து உடனே செய்யணுன்றதுனால வறுத்துட்டு செஞ்சோம். நம்மளுக்கு டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வறுக்காமல் ஜவ்வரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட செய்யலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பாயாசம் ரெடி பண்ணுறன்றதுனால ஜவ்வரிசியை ஊற வைக்காமல் மிதமான சூட்டில் வறுத்துட்டு செய்கிறோம். இதில் 2 மெத்தடு. நீங்கள் வறுத்துட்டும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாயாசம் பண்ணலாம்.